மெயின் படத்தோட வெற்றிக்கு காரணமே சென்டிமெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கதை மெயின் அப்பா அம்மா சென்டிமெண்ட். சத்தியமா படம் தொகாது எந்த எல்லாரும் ரிவ்யூ எடுத்திருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது ஃபேமிலி பேஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரைலர்ல என்ன காமிச்சாங்களோ எக்ஸாக்டா அப்படியே தனுஷ் காமிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. இட்லி கடை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் சூப்பரா இருந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சு படம். இட்லி கடை மூவி ஆல்வேஸ் த வின்னர். லைக் இட்லி வந்து சாஃப்டாக பதமாக சூப்பராக வெந்திருக்கு. வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போகலாம். பொடி இட்லி, மினி இட்லி எல்லாமே கலந்த மாதிரியே ஒரு இட்லி கடை மூவி கொடுத்துருக்காங்க. நான் தனுஷ் ஃபேன் தான். நீங்கள் FTFS புக் பண்ணி பார்க்க வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் அவர் பண்ண ராயன் வந்து சரியில்லை. ஆனால் இந்த பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் வந்து பெர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ராஜ்கிரண் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் எல்லாருமே பெர்ஃபெக்டாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் இப்போதாங்க பார்த்துட்டு வரேன். கமலா தேட்டர் வாசல்ல இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். மனசு நிறைஞ்சி வந்திருக்கேன் வெளியே. ரொம்ப தரமான படம். தனுஷோட ரைட்டிங்ல பெஸ்ட் படம். இப்போதாங்க பார்த்துட்டு வரேன். கமலா தேட்டர் வாசல்ல இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். மனசு நிறைஞ்சி வந்திருக்கேன் வெளியே. ரொம்ப தரமான படம். தனுஷோட ரைட்டிங்ல பெஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்த படத்துல இதுதான் பெஸ்ட். எனக்கு பாப்பாண்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படம் வந்து எமோஷன்ஸ்ல வந்து நல்லா இது பண்ணிருக்காரு. ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார், அருண் விஜய் சார், ராஜ்கிரண் சார் வந்து இன்னொரு பிளஸ் படத்துக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குங்க படத்துல. நல்லா இருக்கு. ஃபுல் மீல்ஸ் இது. நான் தனுஷ் ஃபேன் தான். நீங்கள் FTFS புக் பண்ணி பார்க்க வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் அவர் பண்ண ராயன் வந்து சரியில்லை. ஆனால் இந்த பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படம் வந்து பெர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. ராஜ்கிரண் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் எல்லாருமே பெர்ஃபெக்டாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் நடக்கிற கான்செப்ட் தான் கதை. இட்லி கடை மொத்தத்தில் நம்ம கிடையாது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்மிஷன் நல்லா இருந்துச்சு. சாங் பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு ஜி பிரகாஷ். எல்லாருமே வந்து கண்டிப்பாக தேட்டர் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. இட்லி கடை நல்லா இருக்கு. இட்லி கடை மூவி ஆல்வேஸ் த வின்னர். லைக் இட்லி வந்து சாஃப்டாக பதமாக சூப்பராக வெந்திருக்கு. வந்து ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போகலாம். பொடி இட்லி, மினி இட்லி எல்லாமே கலந்த மாதிரியே ஒரு இட்லி கடை மூவி கொடுத்துருக்காங்க. தனுஷ் இஸ் ஆல்வேஸ் பேக் வித் த பேங்க். அவங்களோட அந்த பாப்பாண்டி காம்போவை திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டைரக்ஷன் பக்காவாக பண்ணிட்டார். எந்த ஒரு ட்ராபேக்குமே இல்லை. அருண் விஜய் வந்து எப்படின்னா தனுஷ்க்கு டஃப் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங்கில் அவருடைய திறமையை பார்க்க முடியும். என்ன இருந்தாலும் அப்புறம் அவருடைய ஆக்ஷன் நிறைய இந்த படத்தில் பார்க்க முடியுது. பட் என்ன பண்ண கடைசி அவரே மாவாட்ட விட்டாங்க. அதனால் வந்து லைக் மெயினாக வந்து 2 பாயிண்ட் சொல்லணும்னா ஜிவிபியோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஆடுகளம் கொம்போ திரும்ப வந்த மாதிரியே இருக்குது. லைக் தனுஷ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும்போது பின்னால் BGM அப்படியே ஃபயர் பிளாஸ்ட் ஆகுது. தேட்டரே பிளாஸ்ட் அந்த சீனுக்கு. ஸோ ஓகே, ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஷார்ட் வின்னர். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ளஸ் இது ஒரு 5 டே லாங் வீக்கெண்ட். ஸோ இட்லி கடை இஸ் ஷார்ட் வின்னர். அண்ட் இன்ப உணர்ச்சிக்கு ஒரு நல்ல டெபியூ ஆஸ் அ ப்ரொடியூசராக. ஸோ ராஜ்கிரண் பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படியே நெஞ்ச உருக்கிடுச்சு. பாப்பாண்டியில் எப்படி ஒரு ராஜ்கிரனை பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோம். நித்யா மேனன் தனுஷ் காம்போ ஹிஸ் பேக் வித் பேங்க். திருச்சிட்டம்பலம்க்கு அப்புறம் செம்மையாக ஒரு காம்போ ரெடியாக இருக்குது. இவங்களே ஒரு 10 படம் பண்ணலாம். தனுஷ் ஒரு 10 படம் டைரக்டே பண்ணலாம். மார்க் மை வேர்ட்ஸ், தனுஷ் வந்து ஒரு பெரிய டைரக்டராக வருவார் ஃபியூச்சரில். ஆக்டரை விட அவருக்கு டைரக்ஷனுக்கான தகுதி நிறைய இருக்குது. ஹி ஹாஸ் அ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் இன் இஸ் லைஃப் ஆஸ் அ டைரக்டர். ஸோ அவர் இன்னும் நிறைய டைரக்ஷன் பண்ணி அவருடைய படம் வருது. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நல்லா இருக்கும். இட்லி கடை சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி வந்து சாப்பிடலாம் நீங்கள். பயங்கரமாக இருக்குது. இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். 100% இட்லி கடை ஃபன். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சுண்ணா. இட்லி கடை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் சூப்பரா இருந்துச்சுன்னா செம்மையா இருந்துச்சு படம். உண்மையாக செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும். சூப்பரா இருக்குண்ணா. லாஸ்ட் கிரண் எல்லாமே எல்லா கேட்டகரிஸும் செம்மையா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. செம்ம ஹிட் ஆகும் படம். கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபீல் குட்டா முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முடிப்பாங்கன்னு நினைக்கல. ஒரு ஆக்ஷன் பிளாக்கா முடிப்பாங்கன்னு நினைச்சா சூப்பரா முடிச்சிருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கணும். சூப்பரா இருந்துச்சு. இது ஃபேமிலி பேஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரைலரில் என்ன காமிச்சாங்களோ எக்ஸாக்டாக அப்படியே தனுஷ் காமிச்சிருக்காரு. சில பேர் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஏதாவது புதுசாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு யோசிச்சா அது இல்லை. பட் எக்ஸாக்டாக அப்படியே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சீன்ஸ் வச்சுருந்துருக்கான். பட் ஃபேமிலியாக ஒரு எமோஷனலாக இந்த படம் வந்து நிறைய கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்க்கணும். எனக்கு எமோஷனல் மூவி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை ஃபேமிலி பேஸ்ட் மூவி பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். மசாலா மூவி பிடிக்கணும், எனக்கு அப்படி தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் அவ்வளோவா ரீச் ஆகாது.
இல்லை ஈக்குவலாக கிடையாது. அருண் விஜயோட கேரக்டர் வந்து கொஞ்சம் திமிர்த்தனமாக இருக்கும். இப்படி ஒரு திமிர்த்தனமாக ஒரு கேரக்டர் ஒரு திமிரா அதை வந்து ஒரு பையனை என்ன எவ்வளோதான் செல்லம் கொடுக்கணும், செல்லம் கொடுத்து ஒரு பையனை என்னதான் வளர்த்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அது எவ்வளோ பெரிய தப்பு, சில கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரண்டிங் விஷயத்தையும் வந்து தனுஷ் வந்து ஒரு டேரக்டராக வந்து நரட்டா சொல்ல வந்திருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு சில பேர் வந்து தான் படிக்கணும், தான் மட்டும் முன்னேறணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிட்டு வந்து வேலை செய்கிறது, அங்கேயே இருந்துடுறது. அதுக்கப்புறம் வந்து வயசானதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போது பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு வந்து தன்னோட நீடுக்காக தான் போகிறாங்க எல்லாரும் வளர்கிறதுக்காக. பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக இருந்துக்கணுங்கிறது அந்த ஒரு விஷயம் நல்லா சொல்கிறாரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டிவோஷனலாக இருக்குது, ஒரு கம்பீரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் ஒரு படம் ஃபுல்லாக ஒரு வைப் கண்டிப்பாக இருக்குது. அவர் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் இதுலேயே வந்து அவரோட கேரக்டர் எதாக இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சத்யராஜ் வந்து ஒரு அப்பா இப்படி இருக்கலாம், ஒரு செல்லம் கொடுக்குற அப்பா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அப்படியே பயந்துக்கிட்டு, பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு ஐயோ ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு ஒரு பயந்துக்கிட்டு இல்லாமல் ஒரு பயங்கரமான அப்பாவா, ரொம்ப கேரிங் அப்பாவும் இருக்காரு, ரொம்ப அசால்ட்டான அப்பாவும் இருக்காரு, பணக்காரனும் இருக்காரு. அந்த மாதிரி எல்லா விஷயமே கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்களாம் வந்து லெஜண்ட். அவங்க வந்தாலே படம் பயங்கரமாக இருக்குமே தவிர அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் கிடையாது. செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்து கரெக்டாக என்ன வேணுமோ கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இட்லி கடை படம் ஃபேமிலி பேஸ்ட் எமோஷனல் படம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மசாலா படம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதான படம் கிடையாது. தேங்க்யூ. இந்த இட்லி கடை தமிழ்நாட்டுல கொடி கட்டி பறக்க போகுது. இட்லி கடை சொல்லாதீங்க, 5 ஸ்டார் கடை சொல்லுங்க. படம் அந்த அளவுக்கு நீ வச்சு மச்சான். அது ஸ்டார்டிங் இட்லி கடை பேரை மாத்த தெரிஞ்சு அது இட்லி கடை 5 ஸ்டார் கடை. அந்த அளவுக்கு படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. படம் 5 ஸ்டார் கொடுக்கலாம் படத்துக்கு. நல்ல லெவல்ல இந்த படம் வேற லெவல் இருந்து. ஃபைட் சீன் அந்த அளவுக்கு இருக்கு. வேற ஃபைட் சீன் செம்ம லெவல். ஸ்டார்டிங்ல சும்மா வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கேவலமா கலாய்ச்சிட்டு போலாம்னு வந்தோம். ஏன்னா அவன் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் நாங்க ரெண்டு பேரும் கலாய்க்க வந்தோம். ஆனா கடைசியா பார்த்தா எங்களை கலாய்க்காம ஆயிடுச்சு. தனுஷ் ரசிகர் அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. வேற லெவல் நல்லா மெயின் படத்தோட வெற்றி காரணமே சென்டிமெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கதை மெயின் அப்பா அம்மா சென்டிமெண்ட். சத்தியமா படம் தொகை தெரிஞ்சு எல்லாரும் ரிவ்யூ எடுத்துருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல இருந்து நான் உட்கார்ந்து 10 நிமிஷம் முன்னாடி இருந்து அதுட்டு என்ன இவன் எங்க பாத்திர போறான்னு சொல்லிட்டு தச்சிட்டே வந்துட்டு மச்சான் எவ்வளவு மச்சான் தச்சு விட்டுட்டே இருக்கிறான். இன்னும் அழு வந்துட்டா இருக்கு. அந்த அளவுக்கு படம் வேற லெவல் இருந்து எங்களுக்கு எதிர்பார்க்க வேற. சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே எல்லாமே கனெக்ட் ஆகி போச்சு. இவன் எங்க கலாய்ச்சான் யோசிச்சுட்டே திரும்பி நிக்கிறான். கையடி மறைக்க அது தண்ணி கேள் சிந்து அப்படி கலாய்க்கிறான். அந்த அளவுக்கு இருந்து படம் வேற லெவல் இருந்து. ஆனா ஃபைட் சீனா வேற லெவல் இருந்து. படம் காமெடி ஆக்டர் யாருமே இல்லை படத்துல. ஆனா படமே நல்ல காமெடியாவும் நல்ல ஃபைட் சீன் எல்லாமே குடும்பத்தை வந்து பாக்கலாம். படம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஃபேமிலி தான மெயின். ஃபேமிலி படம் பார்க்கலாம். பசங்க வந்து இன்னைக்கு இருக்க பசங்க நல்லா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நேத்து வரைக்கும் அந்த அளவுக்கு அதே மாதிரி 18 ஆயுத பூஜை இன்னைக்கு ஆயுத பூஜை 18 ஆயுத பூஜை கும்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் வாம்புல ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, புக்கிங்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்ல. இதுக்கப்புறம் செம கெத்தாக போகுது. குடும்பமா சுத்த போறாங்க. தனுஷ் படத்துக்கு எந்த அவ்வளவு பெருசா கூட்டம் போயிருக்காது. குடும்பங்கள் இந்த படத்துல தலைமை அதையும் குச்சிருவான் சத்தியமா. வடச்சென்னைக்கு அப்ப இது நல்லா இருக்கு படம். வடச்சென்னை நமக்கான படம். குடும்பங்கள் முதல்ல ரொம்ப நாள் கட்சி பாக்குறோம். அதுக்காக சொல்றேன்.